உனக்கு தூக்கம் வரலையா? உனக்கு வருதுல்ல, நீ தூங்கு. என்ன ஏன் வம்பு கிழக்குற? சரி தூங்குறேன். இதுக்கு முன்னாடி ரன்பீர் இப்படி பண்ணதே இல்லையே. நான் எப்ப போன் பண்ணாலும் எடுத்துருவான். ஒருவேளை பிஸியா இருக்கானோ என்னமோ. அவன் எங்க வேணாலும் பிஸியா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் போன் பண்ணி அவன் எடுக்கல, இனிமே அவன் போன் பண்ணா நான் எடுக்க மாட்டேன். என்னத்த சொல்றது? டைம்ஸ் ஆர் பேட். சோ சீஃப், உங்களுக்கு நடந்தது யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. நான் என்ன வேற ஃபங்க்ஷனுக்கா போயிட்டேன் சொல்லிட்டு போறதுக்கு? தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ரிலாக்ஸ், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஏன் எங்க எப்படி ஆச்சுன்னு ஒண்ணும் கேட்காத. ஷார்ட்டா சொல்லணும்னா நான் யா ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன். நான் இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டாட், காஃபி. விக்ரம் அங்கிள், ஐம் சாரி, நீங்க இங்க இருக்கிறது தெரியாத. இல்லனா உங்களுக்கு செத்தன காஃபி. பரவாயில்ல செல்லம், நோ ப்ராப்ளம். அங்கிள், அவனுக்கு இன்னொன்னு போட்டு கொண்டு வா. என்ன இன்னொன்னு போட்டு கொண்டு வா? என் பொண்ணு எனக்காக போட்டிருக்கா ஃபர்ஸ்ட் காஃபி. நீ குடிச்சனா உன்ன அவ்வளவுதான். நான் எதை ஆசைப்படுறேனோ அதை அவன் எடுத்துக்கிறான். காஃபி குடுறா. பாரு, என் உயிரே எப்பவுமே என்னோட பார்வை உன் மேல தான் இருக்குன்னா நீ என்ன ஹாஸ்பிடல்ல வந்து பார்க்கல? இங்க பாரு, என் பொண்ணோட எந்த விஷயத்தையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல், ஃபர்ஸ்ட் டே காலேஜ், அப்புறம் ஃபர்ஸ்ட் டேவோட ஃபேஷன் ஷோ, அப்புறம் முதல் தடவை இன்னைக்கு காஃபி போட்டிருக்கா. அதுவும் லண்டன் காஃபி. கம் ஆன், கொடுத்துரு. சரி சரி, இதோ நான் காஃபியை கொடுத்துட்டேன், நீயே குடி. இப்ப தலையணியை தூக்கி அடிச்ச, அப்புறம் லேம்ப தூக்கி அடிப்ப. இப்ப வரைக்கும் தூக்கி அடிக்கிறத நான் மறக்கல. தேங்க்யூ. வா உட்காரு. ஸ்மெல்ஸ் ரியலி நைஸ். அட, இந்த ஷர்மாவோட ஃபோன் லவ்லி. ஹே வா, ஷர்மாவோட ஃபோன் அட்டெண்ட் பண்ணலாம். வா வா. ஏய் நில்லு. ஷர்மா உனக்கு தானே ஃபோன் பண்ணா? உன்கிட்ட தானே பேசணும். இவனை எதுக்கு கூட்டிட்டு போற? இவன்கிட்ட நான் பேசணும். சரி, நீ இங்கே இரு. இப்பவும் லேம்ப் என் பக்கத்துல தான் இருக்கு. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து எதை எடுத்தாலும் அடிக்கிற. நான் ஷர்மாவோட ஃபோன் அட்டெண்ட் பண்றேன், நீ இவனை அட்டெண்ட் பண்ண. என்ன? ஓகே. ஏ ரன்வீர், கம் சிட். இப்போ உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவ என்ன சொன்னான்னா, நடக்க கூடாததெல்லாம் நடக்குதுன்னு. எனக்கு தெரியும் இந்த மாயாவோட ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல் தான். இந்த சீஃபும் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை. அவங்க உனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த நினைச்சாங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். போ, உனக்கு என்ன வேணுமோ நீ தாராளமா பண்ணு. ப்ரெஷர்ல நீ மாயாவெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாம். ரைட்? உனக்கு எது சந்தோஷமா அதை செய். உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா ஜஸ்ட் டெல் மீ. நான் எப்ப வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு எதுவும் வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க சீஃப். எனக்கு அதுவே போதும். ஹே என்ன பேசுற நீ? நான் தான் சொல்றேன்ல, எப்போ உனக்கு தேவையோ அப்ப கேளு. தேங்க்யூ சோ மச். நமக்குள்ள ஃபார்மாலிட்டி எதுக்கு? இல்ல. சரி, நீங்க காஃபி குடிங்க, நான் போயிட்டு வரேன். டேக் கேர். பை. நல்லா இருக்கு காஃபி. ஓ தேங்க்ஸ். விழிகளில் விழுந்த நாட்களில் நான் அட, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எப்படி ஆச்சு இது? பேட்டரி லோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டரி ஃபுல்லா இருக்கு. ஓ, பிராச்சியோட மிஸ் கால். இப்பதான் டைம் கிடைச்சதா? அட, நீ எதுக்காக எம்எல்ஏ இவ்வளவு கோவமா நான் இருக்க? எது கோவமா இருக்கணும்? நான் கோவப்படக்கூடாதுல்ல. சொல்ல போனா நான் உங்ககிட்ட பேசவே கூடாது. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஒருவேளை நான் போன் எடுக்கலன்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். ஓ, ஆக்சுவலி அது என்னன்னா வந்து தேவையில்லாம பேசாத, சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. ரன்வீர், ஒருவேளை நான் பிஸியா இருந்து நீ போன் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் நான் போன் எடுத்து நான் பிஸியா இருக்கேன் அப்புறமா பேசுறேன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு பேர் தான் மேனர்ஸ். நானும் இப்ப அப்புறமா தானே பேசுறேன் பிராச்சி. தப்பா என்னோட போன் நம்பர் அழுத்திருப்ப. இங்க பாரு, தப்பா போன் நம்பர் போட்டாதான் ராங் நம்பருக்கு போகும். ஆனா நீ ரைட் கால் பிராச்சி. எனக்கு ராங் நம்பர் பத்தி தெரியாது. நீ ராங் டைம்ல போன் பண்ணிருக்க. தப்பான நேரம்னா நீ இப்ப என்ன தூங்கிட்டா இருக்க? தூங்குறேன், சிரிக்கிறேன், பாடுறேன், ஆடுறேன். இது பத்தி எல்லாம் உனக்கு என்ன? நீ பிஸியா இருந்தால பிஸியாவே இரு. பை, போன் வைக்கிறேன். நீ என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? நீ இப்ப என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல. நான் உன்னை கேக்குறேன், நீ என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு? இங்க பாரு, இந்த மாதிரி பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுவும் இல்லாம நான் ஒன்னும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. இனிமே இப்படி எல்லாம் பேசாத, புரிஞ்சுதா? எனக்கு தெரியும். ஆனா நீ எதுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க? நான் உன் கூட சண்டை போடுறேனா? சண்டை போடாம வேற என்ன பண்ற?
அப்புறம் நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? கோவமா இருக்க மாதிரி காட்டுற, கோவமா இல்லாத மாதிரி காட்டுற, பேசணும்னு சொல்ற இல்லனா பேச வேண்டாம்னு சொல்ற. எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன நடக்குது இங்க? இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கே, இது நல்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கான சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ உன்னோட அந்த சிம்டம்ஸ் இருக்கே, ஓ இது நல்ல பாய் ஃப்ரெண்டுக்கான சிம்டம்ஸா? இல்ல பைத்தியக்கார சிம்டம்ஸ். உனக்கு மூளை குழம்பி போச்சு, அதனால தான் இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசினா பிடிக்காது. இங்க பாரு, இந்த மாதிரி கோவமா பேசுறதுக்கு பேரு அன்புன்னு சொல்லுவாங்க. நீ என் மேல அன்பு வச்சிருக்கியா? என்ன சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். இங்க பாரு, நீ திரும்பவும் கோவத்துல போனை கட் பண்ற. நான் கோவமா தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு ரன்பீர். நான் 2 தடவை ஃபோன் பண்ணேன், 2 வாட்டியும் நீ ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நீ எதுக்காக ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண? நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணல, போனை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணல. நான் தான் இங்க உட்கார்ந்துகிட்டு மேஜிக் பண்ணி உன் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்ல. அட நான் சொன்னதுக்கான அர்த்தம் போன் எப்படி ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ரன்பீர், அது ஃபோன் விளையாட்டு பொம்மை இல்ல. நீ என்ன பால் குடிக்கிற பச்சை குழந்தையா சொல்லு? நீ சொல்ற மாதிரி நான் பால் குடிக்கிற குழந்தையா இருந்தா நான் எதுக்கு உன்னை கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்க போறேன்? இங்க பாரு, நீ இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றத நிறுத்து. அப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி திட்டத்தை முதல்ல நிறுத்து. நான் சொன்னது உனக்கு புரியலையா? இங்க பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத. ஒரு நிமிஷம், உன்னை நான் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசாதன்னு தான் சொன்னனே தவிர்த்து நீ கேர்ள் ஃப்ரெண்ட் நான் சொல்லவே இல்ல. ஒருவேளை இப்படி இருக்குமோ, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறியா என்ன? அதனால நான் உன்னை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லாம கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பண்றேன்னு சொல்றதுனால போதும் போதும், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. ஓகே 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 சாரி. நீ எதுக்காக ஃபோன் பண்ண? அங்க எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லல்ல? ஆக்சுவலி நான் ஃபோன் எதுக்காக பண்ணேன்னா, நாங்க வீட்டுக்கு சேஃபா வந்துட்டோம்னு சொல்றதுக்காக. தேங்க் காட். நாளைக்கு காலையில நம்ம எத்தனை மணிக்கு மீட் பண்ணலாம்னு மட்டும் சொல்லு. எதுக்கு? அதுக்குள்ள மிஷன் மாயாவை மறந்துட்டியா என்ன? ஆஃப் கோர்ஸ் ஞாபகம் இருக்கு. நான் எதையும் மறக்க மாட்டேன். அப்போ ஒரு வேலை பண்ற, காலையில வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரும் ராகுல் வீட்டுக்கு போலானே. அவன் எதுக்காக பின் வாங்கினாலும் நம்ம டைரக்டா போய் கேட்டுடலாம். சரி, அப்ப நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு. டன். ஓகே, லிசன். குட் நைட். குட் நைட். பை. சிடு மூச்சி லூசு. இப்போ உனக்கு நிம்மதி கிடைச்சிருச்சா? உங்களுக்குள்ள இருந்த சண்டை முடிஞ்சிருச்சா? நீ இன்னும் தூங்கலையா? முதல்ல தூங்கு. பிராச்சி, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே லவ் சிம்டம்ஸ். ஆனா நீ என்ன சொல்ற? இதெல்லாம் சிம்டம் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ற. இது எல்லாமே லவ்வோட சிம்டம்ஸ் தான் சொல்லுவாங்க. சோனா, ஒழுங்கா தூங்க, இல்லன்னா அம்மா கிட்ட சொல்லிடுறோம் பாத்துக்கோ. சரி சித்தி கிட்ட நீ என்ன பண்றேன்னு நான் சொல்றேன். நான் எதுவும் பண்ணல, நீ தூங்கு. நீ முதல்ல தூங்க. சரியான லூசு. உனக்கு தூக்கம் வராம என்ன லூசுன்னு சொல்ற? நீ தான் லூசு. குட் நைட். ஹாய். ஹாய். நீ என்ன பண்ற இங்க? நான் இங்க வரக்கூடாதா? அஃப்கோர்ஸ் நீ இங்க வரலாம், நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. நான் உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க போயிருந்த? நான் கிச்சன்ல இருந்தேன். கிச்சன்ல இவ்வளவு நேரமா? ஒரு ஃபோன் கால், அதனால நான் ரொம்ப நேரமா பேசிட்டு ஓ இருந்தேன். ஐ see. So if you don't mind, நான் படுத்து தூங்கலாமா? Sure, the bed is all yours. Yeah. தேங்க்ஸ், பட் நான் தூங்கணும்னா நீ முதல்ல எந்திரிக்கணும். நான் அதுக்கப்புறம் தான் போய் படுக்க முடியும். Oh sorry, I'm really sorry. Actually அது நான் என்னமா யோசிச்சுட்டு இருந்தேன். சோ இது ஹோரூம்ங்கிறதே மறந்துட்டேன். சரி, என்ன விஷயம்? ஆக்சுவலி அது நான் உனக்கு சொல்றேன். நான் என்ன யோசிச்சேன்னா, டாட் தான் உன் மாயா விஷயத்துல ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாருல, நீ அதை வேண்டாங்கிற. நீ இதை கேட்கதான் இங்க வந்தியா? எஸ். இது ரொம்ப சிம்பிள் ரியா. உனக்கே தெரியும்ல நான் எந்த அளவுக்கு சீஃபை நேசிக்கிறேனோ, அதை விட அதிகமா என்ன சீஃப் நேசிக்கிறாரு. அப்புறம் எனக்காக அவர் எந்த லெவலில் வேணாலும் கிராஸ் பண்ணுவாரு. அண்ட் ஐ நோ தட். அன்னைக்கு நான் போலீஸ் கிட்ட மாட்டியிருப்பேன். ஆனா அவர் தன்னை நான் தான் பண்ணேன்னு சொல்லி எனக்காக போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. என்னாலதான். எப்போ இப்படிதான் நடக்குது. என்னால இதுக்கப்புறமா ஒரு பிரச்சனையில மாட்ட விருப்பம் இல்ல. அதனால நான் சீஃபோட ஹெல்ப் வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன், உனக்கும் அப்பாக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங் கனெக்ஷன் எப்படி ஏற்பட்டுச்சு? ரியா, அது ரொம்ப சிம்பிள். கனெக்ஷன் மூளை சம்பந்தப்பட்டது இல்ல, மனசு சம்பந்தப்பட்டது. அதனால முன்ன பின்ன யோசிக்காம இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்காம செஞ்சிருவோம். இது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ரியா, ஆனஸ்ட்லி எனக்கு என்ன ஆனாலும் சரி, எனிதிங் ஹேப்பன்ஸ் டு மீ, என்னை என்னால் பார்த்துக்க முடியும், என்னால் தப்பிக்கவே முடியும். ஆனால் என் மூலமாக சீஃபுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. தட்ஸ் இட். அதனால என்னோட ப்ராப்ளத்தில் சீஃப் இன்வால்வ் ஆகிறது எனக்கு பிடிக்கல. ஆனா நீ மாயா விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வருவேன்? ஒரு வேளை எதுவும் நடக்கலைன்னா நான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா ஏதாவது ட்ரை பண்ணுவேன். டாடை எந்த அளவுக்கு நேசிக்கிறியா? ஆமா, உண்மைதான். ப்ராமிஸ். அப்படின்னா டாட் உன்கிட்ட என்ன சொன்னாலும் நீ அதை மறக்க மாட்டல? இல்ல, எப்பவும் இல்ல. Really? யா,
டு யூ நோ வை? Of course I could love to know why. எனக்கு தெரியும் சீஃப் எப்போலாம் என்கிட்ட ஏதாவது சொல்றாரோ அது என்னோட நல்லதுக்காக தான் சொல்லுவாரு. அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிக்காத விஷயத்த அவர் கண்டிப்பாக என்ன செய்ய சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்க காரணம் யாருன்னா அவர் மட்டும்தான். அவரோட வேர்ட்ஸ் எனக்கு கமாண்ட் மாதிரி. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படியே செஞ்சிருவேன். ஆமா, ஏன் சிரிக்கிற? நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா? No. ம், நீ டயர்டா இருக்கல? You sleep. என்ன நீ 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 பாட்டுக்கு கிளம்பிட்ட? Good night. குட் நைட் ரியா. ஹோ பிராச்சி, ஹாய். ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண தெரியாது. என்னது? வெயிட் பண்றது. என்ன நீ ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ண வச்சிருக்க. நீ வர்றதுக்கு லேட் ஆனதுனால நான் மியூசிக் கேட்டு என்ன நானே என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் மியூசிக்கா? பின்ன இது மியூசிக் இல்ல கத்தல். கேக்குறதுக்கு காட்டு கத்து மாதிரி இருக்கு. சரி, வண்டி எடு. ஒன் செகண்ட். இல்ல இல்ல இல்ல, என்னால இப்படிலாம் சொன்னா போகவே முடியாது. நீ இந்த மாதிரிலாம் மூஞ்ச வச்சுக்கிட்டு என் கூட வந்தீனா ஒரு வேலையும் விளங்காது. நீ என்ன காலையிலேயே பாவக்கா யார் சொன்னா சாப்பிட்டே? நான் அப்செட்டா இருக்கேன்னு? அப்செட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அப்செட்டா இல்லையா? அப்ப நான் தான் அப்செட்டா இருக்கனா? நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? ஏன் இப்படிலாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? வாட் ஹேப்பன் டு யூ? என்னாச்சுன்னு சொல்லு. சஹானா. இட்ஸ் ஓகே. நாள் ஃபுல்லா உன்னை பத்தி உளறிட்டே இருந்தா அதனால நீ என் கனவுல வந்துட்ட. நான் 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 உன்னோட கனவுல வந்தனா? ஆமா, கனவுல வர்றதுக்கு வீசா தேவையா என்ன? யார் வேணாலும் கனவுல வரலாம். அதுக்கே இப்படி ரியாக்ட் பண்ண? நான் 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 உன்னோட கனவுல வந்து என்ன 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 பண்ணுன்னு சொல்லு. நீ வந்து ம், நீ கத்திக்கிட்டு இருந்த மாயா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி புரிய வச்சிட்டு இருந்தேன். மாயா நல்ல பொண்ணு கிடையாது, உனக்கு ஏத்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நீ கேட்கவே இல்ல. அதனாலதான் நான் உன் மேல கோவமா இருக்கேன். நீ என்ன இக்னோர் பண்ணிட்ட. ஓ, அதனாலதான் பாவக்கா சாப்பிட்ட மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சிருக்கியா? ஆமா, உன் மேல கோவமா இருக்கேன். பட் நீ 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 எதுக்கு கோவப்படணும்? அது வெறும் கனவு தானே. ஆமா, கனவுல நீ தானே லூசு மாதிரி நடந்துகிட்ட. நான் லூசு மாதிரி? சரி, அத பத்தி எல்லாம் நீ இப்ப பேச வேண்டாம். டிரைவ் பண்ணு, வண்டி எடு சீக்கிரம். இல்ல, என்னால அப்படிலாம் போக முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சோ நீ சொன்னிய கனவு, அந்த கனவுல யார் வேணாலும் வருவாங்க. அதுக்கு விசாலாம் தேவையில்லை. அதே மாதிரி கனவுல ஏதாவது செய்யறதுக்கு யாரோட பெர்மிஷனும் தேவை கிடையாது. கனவுல என்ன வேணாலும் செய்வேன், யார வேணாலும் கொல்லுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுக்கான அர்த்தம் அது நானா பண்ணல. அப்ப கனவுல அவளை கொண்டு இருக்கலாம்ல. அவளுக்கு ஆரத்தி எடுத்து அவளை பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஓகே, யூ நோ பிராச்சி, ஐ எம் வெரி சாரி. வெரி குட். அப்ப தப்ப ஒத்துக்கிற? இல்ல தப்ப ஒத்துக்கிட்டதுக்காக இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, நேத்து ராத்திரி ஆக்சுவலி நீ என்னோட கனவுல வந்த. ஒன் செகண்ட். அடி, என்னாச்சு? நான் உன் கனவுல வந்தேனா? நான் உன் கனவுல எதுக்காக வந்தேன்? அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் பண்ண, நிறைய விஷயம் என்கிட்ட பேசுன. ரன்பீர், மாயாவை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு என்கிட்ட கெஞ்சின. பாத்தியா, கனவுல கூட நான் கரெக்டா தான் செஞ்சிருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேக்குறியா? நீ என்ன சொன்ன தெரியுமா? இங்க பாரு ரன்பீர், நீ மாயாவை கல்யாணம் பண்ணிக்காத, மாயாவுக்கு பதில் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? கண்டிப்பா பண்ணிக்கிறேன், ஆஃப் கோர்ஸ் சரின்னு சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். இல்ல நீ பயப்படாத. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம நேரா வண்டியை எடுத்துட்டு ஒரு கோவிலுக்கு போலாம். அங்க இருக்க ஐயருக்கு நம்ம ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா போதும். நம்ம கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா வேலையும் அவரே பாத்துப்பாரு. கல்யாணத்துக்கு நிறைய தேவை இல்லையா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ சொன்னது உன் கனவு தானே? ஆனா அது ஏன் கனவு தான். ஆனா அந்த கனவுல நீ தானே இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்ட. அதனால இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ரியலி சாரி யார். வேற வழி இல்ல, வா நம்ம ஏதாவது கோவிலுக்கு போலாம். I was kidding. நான் சும்மா காமெடி தாண்டா பண்ணேன். எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா நீ? I was kidding. உனக்கு ஒன்று சொல்லவா? மொபைல்ல எப்படி ரேம் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலயும் கனவுகள்னு ஒன்று இருக்கு. அப்புறம் காலையில நம்ம ஆடியோ விஷுவல்ஸ் எல்லாம் பாக்குறோம்ல, அது நம்ம மைண்ட்ல ஹேங் ஆயிடும். அதுதான் நைட்டு கனவா வரும். இட்ஸ் தட் சிம்பிள். அதுக்கு வேல்யூவே கிடையாது. So chill. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படியே பண்றதா இருந்தாலும் கோவில் எல்லாம் வச்சு பண்ண மாட்டேன். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பண்ணுவேன். சூப்பரா பண்ணுவேன். போலாமா? நிறுத்து. என்னாச்சு ராகுல்? நீ கண்டிப்பா எனக்கு துரோகம் பண்ண மாட்டல? கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ மட்டும்தான் என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்க. ஐயோ, போய் அவனை புடி. ஓ தேங்க் காட், இங்கே கடிச்சிட்டான் அவன். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். நம்மளோட ரெண்டாவது ஆள் இப்போ ஒன்ன நோக்கி வந்துட்டு இருக்கு. ராகுல், என்ன பேசிட்டு இருக்கான்? ஒண்ணுமே புரியலையே. திடீர்னு இவனுக்கு என்னாச்சு? ஒருவேளை அவனை யாராவது துரத்துறாங்களோ? அதனாலதான் அவன் போனை கட் பண்ணிட்டான் போல.
ராகுல் 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 கதவு தர. முடியாது. நில்லு ராகுல். ராகுல் என்ன பண்ற? நில்லு. இல்ல இங்க பாரு, ஓடாத. எதுக்காக ஓடுற? எப்படி வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். நான் வெளியில மரத்தடியில் கூட தூங்குனே தவிர வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன். தேங்க் யூ. ஏன் அவன் வந்து இங்க என்ன காமெடியா நடக்குது? ஐயோ ஓடிட்டான் அவனை போய் புடி. ராகுல் இல்ல, ராகுல் ஸ்டாச்சு நில்லு. நிக்க மாட்டியா நீ நிக்காம ஓடுனா நான் உன் பின்னாடியே ஓடி வருவேன். நான் நில்லுன்னு சொல்லி நீ நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தீனா நான் உன் கழுத்தை அப்படியே அறுத்துருவேன். வேண்டாம். இங்க பாரு ராகுல், என்னோட உடம்புல இப்ப ரத்தம் கொதிக்குது. நான் சொல்றத கேளு, நில்லு. வேண்டாம். ஸ்டாப். ரத்தம் கொதிக்குதா? என்ன சினிமா டயலாக்கள் அடிச்சிட்டு இருக்கான்? எப்பவும் லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கான். சினிமா டயலாக்கா இருந்தா நான் சொல்லக்கூடாதா? ரத்தம் கொதிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நான் பேசினது அவனுக்கு கேட்டுச்சா? இல்ல, நான் காமன் சென்ஸ் யூஸ் பண்ண. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறன்றது எனக்கு தெரியும். ஆனா இவனுக்கு தான் அது புரியவே இல்ல. இங்க பாரு, நான் கடைசி தடவையா சொல்றேன், நான் சொல்றத கேளு. அங்க என்ன நடந்ததுன்றது உண்மையை சொல்லு, இல்லனா நீ செத்து போயிடுவ. முதல்ல நான் சொல்றத கேளு. சொல்லு. இங்க பாரு, நீங்க என்ன கொலை பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போவீங்க. நான் அப்படியே ஜெயிலுக்கு போனாலும் வெளியே வந்துருவேன். ஆனா நீ ஒரு தடவை செத்துட்டீனா இதோட வரவே முடியாது. அது உனக்கு தெரியும் இல்லையா? பாய மூடிட்டு உண்மையை சொல்லிட்டீனா நீ தப்பிச்சிருவ, இல்லனா நீ செத்து போயிடுவ. நீ உயிரோட இருக்கிறத விட செத்து போறதே மேல். மரியாதையா உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? மாயா உன் கூட ஓடி வந்ததுக்கு அப்புறம் எப்படி அங்க வந்தா சொல்லு. அந்த ராத்திரியை பத்தி பேசாத. அப்படியா? அப்ப சாவு. இல்ல நான் எல்லா உண்மையை சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஃபிளாஷ்பேக் பார்க்கணுமா? இல்ல கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். தோ தண்ணி தரேன். இந்தா, ரொம்ப குடிக்காத, அப்புறம் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லுவேன். குடி. இது எது கையில பிடிச்சிருக்க? இந்த வேலைக்கு ஆகல, அதை கீழே வச்சிரு. You're right. ஏன்னா பயமுறுத்துறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அடுத்த தடவை டயலாக் பேசுறதை விட்டுட்டு ஆக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணு. ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? வாய்ப்பே இல்ல, நீ தான் ஸ்கூலுக்கே போலியே. ராகுல் ஓடிட்டு இருக்கான். அப்ப போய் அவனை புடி. ராகுல் எங்கட ஓட பாக்குற? நில்லு. சொல்றது கேளு. நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா உண்மையை சொல்லி, இல்லனா உன்ன சொல்றேன். நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். சொல்லு. நாங்க என்ன பிளான் போட்டோம்னா, மாயாவும் நானும் உன் வண்டி எடுத்துட்டு போனப்ப மாயா திடீர்னு ஹேண்ட் பிரேக் போட்டான். என்னாச்சு? எங்க அம்மா என்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க. இப்படி நடக்குமா என்ன? அம்மா, நீ எனக்காக என்னெல்லாம் பண்ணுவ? நான் உனக்காக நட்சத்திரத்தை கொண்டு வந்து தரேன். உனக்காக நான் சாக கூட தயாரா இருக்கேன். ஆனா இதெல்லாம் அப்புறமா செய்யலாம். நம்ம முதல்ல இங்கிருந்து போலாமா? எனக்கு டைமண்ட் நெக்லஸ், அப்புறம் என்னோட பேங்க் பேலன்ஸ், அப்புறம் இதோ இந்த மாதிரியான கார் எல்லாம் எப்ப வாங்குறது? மாயா, இதுக்கெல்லாம் டைம் ஆகும். அதுக்குள்ள உனக்கு வயசாயிடும். அதோட நான் 2 குழந்தைக்கு அம்மா ஆயிடுவேன். ஆனா என் காதல் உயிரோட தான் இருக்கும்ல. எனக்கு காதலோட சேர்த்து இது எல்லாமே தேவை. காதலா பணமா? ஏதாவது ஒண்ணு முதல்ல செலக்ட் பண்ணு. ஒருவேளை இதுல 2மே எனக்கு கிடைக்குதுன்னா அப்ப என்ன பண்ணட்டும் சொல்லு. வாட்? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்படி பண்ணா நீயும் எனக்கு கிடைப்ப, பணமும் கிடைச்சிடும். அவ சொன்ன பிளான் படி தான் மாயா திரும்பவும் அங்க வந்துட்டா. அங்க வந்து அந்த லெட்டரை நான் எழுதல, என்னை யாரும் கிட்னாப் பண்ணவும் இல்லைன்னு வேற சொல்லிட்டா. பிளான் தான் என்ன? உன்னை மாட்டி விடுறதா? உங்களுக்கு என் மேல கருணையே ஏற்படாத? எப்ப பார்த்தாலும் என்னையே மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம். மொத்த பிளானையும் சொல்லு. ஆக்சுவலி என்னன்னா, மாயா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த நாளே உன்னை டைவர்ஸ் பண்றதா பிளான். அதுவும் இல்லாம உனக்கு அவ மேல இஷ்டம் இல்லாததுனால நீ ஈஸியா ஓகே சொல்லிருவ. வாட் ரபேஷ், இப்படி எல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஏன் நடக்காது? மாயா சொல்லிருக்கால. இப்படி நடக்குமா என்ன? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு என்கிட்ட சாலிடான ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? ரன்பீரும் பிராச்சியும் இருந்த ஹோட்டல் வீடியோ ரெக்கார்டிங், ட்ரெஸ்ஸிங் ரூமோட ரெக்கார்டிங், இது எல்லாத்தையும் வச்சு நான் ரன்பீருக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருவேன். அதோட எங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிடும். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் மூலமா கிடைக்கிற பணத்தை வச்சு ஒரு சூப்பரான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி செட்டில் ஆயிடலாம். நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். சூப்பர் ஐடியால. ஆனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். மாயாக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் இல்லையா? அப்ப நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்களேன். ஏன்னா அப்புறம் லூஸ் மாதிரி உலகிட்டு இருக்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நைட்னு எந்த ஃபர்ஸ்ட் நைட்டும் நடக்க போறது இல்ல, எந்த கல்யாணமும் நடக்க போறது இல்ல. இப்போ நீ டைரக்டா என் கூட மாயா வீட்டுக்கு வரணும். மாயா வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் நீயும் மாயாவும் என்ன மாட்டி விட பாக்குறீங்கன்னு சொல்லணும். முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் சொன்னோம்னா எங்களோட பிளான் டோட்டலா கேன்சல் ஆயிடும். அப்புறம் நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போவீங்க. இம்பாசிபிள். அதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நான் தான் உன்னை மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொன்னா அதை யாருமே நம்பவே மாட்டாங்க. ஏன்னா ஏன்னா நான் அந்த ஊரை விட்டே போறேன். நான் எங்க போறேன்னு யாருக்குமே தெரியாது. பிராச்சி, கத்தி. Are you okay? It's okay. ஓடிட்டான்.
ஆப்வியஸ்லி அவன் ஓடாம இங்கே நின்னுட்டு இருப்பான். போறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் ஸ்டோரியும் சொல்லிட்டு போயிட்டான். நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் இஷ்டத்துக்குலாம் பேசல, அவன் சொன்னதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, அதோ பாருங்க டைவர்ஸ் ஆன ரன்பீர் இங்க போறான், அதோ பாருங்க டைவர்ஸ் ஆன ரன்பீர் அங்க போறான். நான் என்ன எனக்கு பண்றேன்னு எல்லாம் எனக்கு தெரியும், தெரியல. உனக்கு தான் தெரியல. இங்க பாரு, அவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் தர போறான். எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும் சொல்லு. ஐயோ, இன்னும் எதுவுமே நடக்கல. என்ன நடக்கல? எல்லாமே நடந்துருச்சு. கல்யாணம் நடக்க போது, டைவர்ஸும் நடக்க போது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க. ஐயோ, அதாவது நடக்காத விஷயத்தை நினைச்சு எதுக்கு கவலைப்படுற? சின்ன கவலைப்படுற, நடக்காத விஷயம் சுத்தி வளைச்சு எதுக்கு பேசுற? நேரடியா பேசு. நீ இருக்கியே, நீ சரியான மரமண்ட. நீ இருக்கியே டீச்சர் மாதிரி பேசுற, சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா பேசு. இங்க பாரு, யார் இப்பெல்லாம் பேசாத. பாரு, நீ என்ன யாருன்னு கூப்பிடாத. முதல்ல இந்த கத்தியை தூக்கி எறியற. இருக்கிற பிரச்சனையில இந்த யார் தான் ரொம்ப முக்கியமா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க மட்டும் ஆசைப்படுறேன். மே ஐ ஆஸ்க் யூ ஒரு கொஸ்டின்? நோ. ஓகே, இங்க பாரு, இந்த யாருன்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொல்லு, தயவு செஞ்சு கிளியர் பண்ணு ப்ளீஸ். எனக்கு இப்பவே எனக்கு தெரிஞ்சா அப்படி சொன்னா பிடிக்காது. ஏன் கேக்குறது நல்லா இல்ல, ஏன்னு சொல்லு. ஏன்னா என்னது? அது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பேசிக்குவாங்க, அதனாலதான். ஒன் செகண்ட் தப்பா நினைக்காத. ஒன் செகண்ட். எதுக்கு இப்படி சிரிக்கிற ரன்பீர்? இப்ப எதுக்கு சிரிக்கிற? இதுக்கு அர்த்தம் இதுதான் யார் சொன்னது? ஹோஷியார்பூர்ல சொன்னாங்க. ஹோஷியார்பூர்ல அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது யாருன்னு சொன்னா காதல்னு. சாரி, யாருன்னு சொன்னா காதல் ஆயிடுமா? இல்ல, அதனாலதான் நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ கோவப்படுறியா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சாரி மன்னிச்சிரு. உங்க ஊர் பக்கம் இப்படிதான் பேசுவாங்களா? அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் வெரி ஃபன்னி யார். உங்க ஊர் பக்கம் சொல்றதுலாம் உண்மை கிடையாது. சரி கேளு, இங்க பாரு, இந்த யாருன்னு சொன்னாலாம் காதலே ஆயிடாது. யார் உனக்கு க்ளோஸா இருக்காங்களோ, யார் உனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்களோ, யார் உனக்கு நெருக்கமா இருக்காங்களோ, அவன் தான் உன்னோட காதலன். அப்போ ஸ்பெஷல்னா அதுக்கு அதானே அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் அது இல்ல, உன் ஃப்ரெண்டை விட ஒரு படி மேல எக்ஸாக்ட்லி உனக்கு நெருக்கமானவன். உன் காதலன் உன் முன்னாடி நிற்கும் போது நீ என்ன செய்யறதுன்னு தெரியாம நீ அப்படியே முடிப்ப. அந்த காதலன் கண்ணோட கண்ணு உத்து பார்க்கும்போது நீயும் அவனையே பார்த்துட்டு இருப்ப.